அப்பாவின் வார்த்தை 115 சங்கீதம் 12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு நாளும் ஆண்டவருடைய நினைவிலிருந்து விலகி போவதில்லை. அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்திருக்கிறவராய் இருக்கிறார். யாரை கர்த்தர் நினைப்பார்? யார் மேலே கர்த்தருக்கு அதிக பிரியம் இருக்கிறதோ, யாரை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே. நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள பற்றியே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்போம் இல்லவா? சிந்தித்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நன்மைகளை செய்யவும் நம்ம ஆசைப்படுவோம். அதே போல தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உங்களை அவர் நினைத்திருக்கிறாருங்க. கவலைப்படாதீங்க. அப்பாவுடைய நினைவில் நீங்கள் இருக்கிறபடினால அவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏதோ வார்த்தை அளவு மாத்திரம் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றதில்ல. உண்மையா அப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். அவரை நம்புங்க. காட் பிளஸ்.